ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷா சமையல். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மில்லட்ஸ் வச்சு நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதே சீரியஸில் இதுவும் ஒன்று. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கல பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கே நமக்கு கண்டிப்பாக கண் ரொம்ப முக்கியம். அதனால் பீட்டா கேரட்டன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சிறுதானியம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சிறுதானியத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், விட்டமின் அப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸில் இருக்குங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் கம்மியாக ஊற்றி 4-5 பணியாரம் சாப்பிட்டா போதும். நார்மலாக சாப்பிட்ற 10 பணியாரத்துக்கு இது ஈக்குவலாக இருக்கும். பீட்டா கேரட்டினோட நிறைய இருக்கிற திணை அரிசியும் நிறைய கேரட்டும் போட்டு சூப்பரான ஆயில் கம்மியாக ஊற்றி செஞ்ச பணியாரம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தர்ஷா சமையல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. அது கூடவே கீழே இருக்க லைக் பட்டனே ஒரு தட்டிட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். பணியாரம் செய்கிறதுக்கு ஊற வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு. டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், அதுக்காக தான் துவரம்பருப்பு சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 6-7 தடவை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவினா அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா வந்துடும். இதில் ஸ்டார்ச் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய இந்த ஒயிட் கலர் லேயர் வராது. உளுந்தில் ஒரு சில சமயம் சுண்ணாம்பு கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க. அதனால் உளுந்து கழுவுறப்போ எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கண்டிப்பாக கழுவணும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம இதை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு நல்ல 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதோட உபரித்தன்மை நல்லாவே அதிகமாகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். குவான்டிட்டி ட்ரிபிள் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். முதலையே நிறைய ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் கிட்ட நம்ம இது ரெஸ்ட்டில் விட்டுடலாம். சப்போஸ் அந்த அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஊற வைக்கிறப்ப 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு நம்ம டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு 2லேருந்து 3 பல்லு பூண்டு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 சின்ன வெங்காயம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு, அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறன்னு இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்டுன்னு ஒரு தேங்காய் சட்னி. இது கூடவே நாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை மட்டும் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் மீடியமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இதுக்கு எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக சீரகம், வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து சட்டுன்னு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஜம்முன்னு இருக்கும் நம்ம பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி. என்ன தான் நம்ம பணியாரம் சூப்பராக செஞ்சாலும் அந்த சைடில் வைக்கிற தேங்காய் சட்னி செம்மையாக இருந்தால் தாங்க அந்த பணியாரத்துக்கே அழகு. நச்சுன்னு ஒரு தேங்காய் சட்னி. இப்போ நம்ம பணியாரத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போது ஓரளவுக்கு உப்பி வந்திருக்கு. இப்போது கொஞ்சமாக நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா விதையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். ஒரு கேரட், பெரிய கேரட்டாக எடுத்து நல்லா திருவிக்கலாம். ஒரு 2 இயற்கு கருவேப்பிலையாக பிச்சு போட்டுக்கலாம். கிள்ளி போட்டோம் அப்படின்னா சுவை நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா சிசரில் கூட கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாளிப்பு சேர்க்காமல் நம்ம அப்படியே இதில் சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெய் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கேன். சப்போஸ் தாளித்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாளித்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பணியாரம் வராது. நம்ம பணியார சட்டியில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி சூடு ஆகிடுச்சு. இப்போது நம்ம குழியில் பணியாரத்தை தேவைக்கேற்ற மாதிரி அளவை ஊற்றிடலாம்.
நம்ம ஊற்றுறேன் பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஹார்டாக இருக்கும். லைட்டாக மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஓரளவுக்கு மேலே வந்து நல்லா வெந்துருச்சு, லைட்டாக உப்பி வந்திருக்கு. எல்லாத்தையும் உடவை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நார்மல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டுடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்ல டம்மி ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2 பணியாரம் 3 பணியாரம் சாப்பிட்டாலே போதும், நல்ல வயிறு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நைட்டில் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா வெந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம பணியாரம். எப்படிங்க நம்ம திணை அரிசி கேரட் காரக்குடி பணியாரம் எவ்வளோக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நார்மலாக செய்கிற பணியாரம் மாதிரி இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறையவே இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக இருக்கிறவங்கள விட வெயிட் லாஸாக இருக்கிறவங்களுக்கு தான் அடிக்கடி பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா டம்மி ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான திணை கேரட் குழி பணியாரம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டூப்பர் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். until then bye, take care.